Very happy evening, friends. Last session we started up with quoted speech, direct speech na என்ன indirect speech na என்ன விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டைரக்ட் ஸ்பீச்ல கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்துறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குங்கிறத பார்த்துருந்துருக்கோம். ரைட். ஸோ பிஃபோர் வி கண்டினியூ reported speech, we'll see a motivational story for the day, then we'll continue with our usual classes. Okay. The story name is Story of Two Seeds. இரண்டு விதைகளுடைய கதை. இந்த இரண்டு விதைகளுடைய கதை என்னன்னா, ஒரு விவசாயி இருந்தாராம். He had this two seeds. அவர்கிட்ட வந்து இந்த ரெண்டு விதைகள் இருக்கு. ஒரு விதையை என்ன பண்றாருன்னா, ஆறு பக்கத்துல ஆற்றங்கரையோரம் செழிப்பான நிலத்துல வந்து அதை நடுறாரு. He is planting the seed in a fertile soil which is near a river. Another one, he is planting it in the hilly region. ஒரு மலை பகுதியில வந்து அவர் அதை வந்து நடுறாரு. So he is planting the seed in a hilly area wherein the soil is quite dry. ஒரு வறண்ட நிலதான் இருக்கு அந்த நிலமானது. ஸோ அந்த இடத்துல இன்னொரு விதையானது நடப்படுறது. ஸோ he takes care of these two seeds. இந்த நடுற இந்த ரெண்டு விதைகளையுமே அவர் பார்த்துக்கிறாரு. அந்த ஆற்றோரம் இருக்கக்கூடிய அந்த நிலத்துல வந்து விதையானது விதைக்கப்படுறது இல்லையா, அந்த நிலம் ஏற்கனவே செழிப்பா இருக்கிறதுனால இட் இஸ் கோயிங் வெரி வெல். செழிப்பாவே நல்லா வளருது. whereas the another seed which is being planted in this hilly area is quite dry. அதனால கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. நிறைய ஆஹ் வானிலையோடைய தாக்கம்லாம் இந்த விதைக்கு இருக்கும். இட் இஸ் பீங் growing in a dry atmosphere. So what happens? One day there is a very big storm. ஒரு பெரும் புயல் அந்த இடத்துல ஏற்படுறது. அந்த புயல்னால என்ன ஆகுது? இப்ப நம்ம பொதுவாகவே மழை நாள்ல என்ன ஆகும்? இந்த விவசாயிகள் நட்டு இந்த செடிகள்லாம் இந்த பயிர்கள்லாம் அழிஞ்சு போயிடும் இல்லையா? பெரும் மழையினால இதை வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் நேச்சர் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஸோ இட் இஸ் அன்கன்ட்ரோலபிள். ஸோ இந்த செடி இந்த விதையை வந்து என்ன விதைச்சிருக்காரோ அதுல வந்து செடி வந்து மொத்தமா அது அப்படியே அழிஞ்சு போயிடுது. விச் ஒன்? The one which is planted near the river. இந்த ஆறுக்கு பக்கத்துல இந்த செழிப்பான நிலத்துல விதைச்ச இந்த விதை, அதுல வளர்ந்த இந்த செடி அது வந்து அப்படியே அழிஞ்சு போயிடுது. இந்த புயலை வந்து தாங்கிக்க முடியல. அதுவே இந்த வறண்ட நிலத்துல வந்து விதைச்சார் இல்லையா, அது வந்து அப்படியே இருந்துதான். அந்த செடிக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. எந்த விதமான தாக்கமும் கிடையாது, எந்த விதமான பாதிப்புமே இல்லையா. வாஸ் வெரி ஸ்டெடி. ரொம்ப சரியாதான் இருந்தது. ஏன்னா இங்க விதைக்கப்பட்டிருந்த விதை அது ரொம்ப ஆழமா புதைக்கப்பட்டிருந்தது. ஆழமா வளர்ந்திருக்கு. அந்த ரூட்ஸ் வேர் வெரி ஸ்ட்ராங். அதனுடைய வேர்கள் வந்து ரொம்ப பலமானதா அது மாறி இருக்கு. So this farmer realized the seed which was planted in this hilly area, it had grown stronger because it had to adapt to the challenging challenging environment condition. சவால்கள் நிறைந்த இந்த வானிலை அதான் அந்த செடியானது அங்க வளருது. அதனாலதான் அதோடைய வேரு ரொம்ப உறுதியா இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். The seed that was planted near the river, it grew weak. ரொம்ப வீக்கா அது வளர்ந்தது. Because it had been too comfortable. பக்கத்துலயே வந்து நீர் ஆறு இருக்கு. எப்போதுமே அதுக்கு நீரானது கிடைச்சுட்டே இருக்கு. செழிப்பான நிலத்துல வேற இருக்கு. ஆனா அதால தாங்கிக்க முடியல இந்த பெரும் புயலை. சோ இதுல இருந்து என்ன மேம் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, எப்போதுமே இப்ப இந்த விதை எது வந்து இந்த ஆறு கிட்ட விதைக்கப்பட்டிருந்தோ அது வந்து ஒரு செழிப்பான நிலத்துல வந்து விதைக்கப்பட்டிருந்தது. இட் வாஸ் growing in a very comfortable atmosphere. அது வந்து எந்த விதமான சவால்களும் இல்லை. செழிப்பான நிலம், நீர் ஊத்தணுங்கிறது இல்லை. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறே வந்து அதுக்கு நீரானது கொடுக்கும். ஸோ we get to know that if at all you put up with challenges, வந்து சவால்கள் கொடுக்கப்படுறது தரப்படுறது, நம்ம சவால்களை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்குன்னா அது வந்து கட்டாயமா நம்மள வந்து பலமா ஆக்கிறதுக்கு அது ரொம்ப உதவிகரமா இருக்கும். We need to take it in that perspective. அந்த விதத்துல நம்ம அதை எடுத்துட்டோம்னா we will definitely move ahead. முன்னோக்கி நம்ம செல்வோம். ஐயோ இந்த சவாலா எனக்கு வந்துருது, சரி எனக்கு மட்டும் ஏன் ஒண்ணு மேல ஒண்ணு சவால் வந்துட்டே இருக்கு, சேலஞ்சஸாவே இருக்கு, எதுவுமே வந்து எனக்கு நேரடியாவே நடக்க மாட்டேங்குது.
நிறைய சவால்கள் ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் தாண்டிதான் நான் ஒரு விஷயத்தையே சாதிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை அப்படி வளர்த்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து will never move ahead. இதை நினைச்சே நம்ம குழம்பிட்டே இருப்போம். Here the challenges which this seed which it went through, that is the one which was in hilly area, it grew stronger because of the challenges that it had to face. ஒரு வறண்ட வானிலை நிலத்துலதான் அது வளர்க்கப்படுறது. அதனால என்ன, அதுக்கு வந்து நீரானது அவ்வப்போது அதுக்கு வந்து கிடைக்கல. இந்த ஆறு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த விதைக்கு எப்படி கிடைக்குதோ அது மாதிரி இதுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஸோ இட் ஹேட் டு ஃபேஸ் இட். அது வந்து அது தாங்கிக்கக்கூடிய அந்த சக்தி வந்து அது வளர்த்துக்க வேண்டியதா இருந்தது. இன்னொன்னு, ரொம்ப நம்ம சௌகரியமா ஒரு இடத்துல நம்ம வளர்க்கப்படுறோம் அப்படின்னா அதுவே வந்து நம்மள ரொம்ப வீக்காவும் மாத்திடும். எல்லாமே நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்ம கேட்ட உடனே கிடைக்குது, கேட்காமலே கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு பொருளுடைய மதிப்பும் இதுவும் நமக்கு தெரியுமா? கட்டாயமா தெரியாது. நம்ம அதை வந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு விஷயத்துல வந்து நமக்கு அது கிடைக்குது, நம்ம அதை ஜெயிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்னங்கிறது நம்மளால உணர முடியும். We will definitely be able to know its importance. So comfort will definitely make us weak. கூட அதனால நமக்கு எந்த விதமான சௌகரியமும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் இஃப் அட் ஆல் we face it and we put in our hard efforts and get it and we know the worth of it, அதனுடைய அருமை என்னங்கிறது நமக்கு கட்டாயமா தெரியும். இன்னொன்னு, மூணாவது விஷயம் என்னன்னா, நம்மளே எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்தி அமைச்சுக்கிறோம். How we are adaptable, how well we are adapting to the various circumstances and the situations that we have been put up with, will definitely make us grow stronger and bolder. ரொம்ப பலமாவும் ரொம்ப ஒரு பலம் வாய்ந்த நபரா நம்ம மாறத்துக்கு இது ஒரு ரொம்ப முக்கிய விஷயமா இருக்கு. விச் ஒன்? அடாப்டபிலிட்டி. இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ சேலஞ்சஸ் இட் வில் டெஃபினெட்லி மேக் ஸ்ட்ராங்கர். நிறைய சவால்கள் வருதுன்னா தயவு செஞ்சு அது வந்து இனி கவலைப்படக்கூடாது. இது வந்து நம்மளை வந்து பலமாக்குது, அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம வளர்த்துருக்கணும். Comfort, it makes us weak and adaptability is the key. So these three things we get to know from the story of two seeds. இந்த இரண்டு விதைகள் அதனுடைய கதையில இருந்து நம்ம கருத்துக்கிற இந்த பெரிய பாடம்னா இதுதான். Okay, fine. We'll proceed with today's section. And indirect speech. நேரடியாக அந்த நபர் என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தைகளானது உபயோகிக்கப்படுறது அப்படின்னா அது டைரக்ட் ஸ்பீச். What it has been conveyed, wherein the exact words hasn't been used, it is indirect speech. We reproduce the message of the speaker using the exact words. Actually, exact words used by the speaker. There is no change in it. We reproduce the message of the speaker using the actual words. I need a chocolate. எனக்கு ஒரு சாக்லேட் வேணும் அப்படின்னு ராமு சொன்னான். ராமு said, I need a chocolate or I want a chocolate. I want a chocolate is the exact words told by ராமு. ஸோ அதே வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கிறோம் அப்படின்னா அது டைரக்ட் ஸ்பீச். அவன் என்ன சொன்னாங்கிறத வந்து
அதே வார்த்தைகள் நாம நம்ம திருப்பி அதை சொல்றோம் அப்படின்னா இன்னொரு நபருக்கு அது இன்டைரக்ட் ஸ்பீச்சா ஆயிடுறது. So whatever the words that is being spoken by the speaker is written within the inverted commas. Inverted commas குள்ள அது எழுதப்படுது. In direct speech, the words used by the speaker is being written within this inverted comma. Inverted commas குள்ள தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த indirect speechல என்ன ஆகுது? You do not அதே வார்த்தைகளை நம்ம இங்க உபயோகிக்கிறது கிடையாது. We do not tell the exact words which is being used by the speaker. We do not reproduce the actual words of the speaker. அதே வார்த்தைகளை அச்சஸ் மாறாம நம்ம இங்க பயன்படுத்த மாட்டோம், எழுத மாட்டோம். Instead, we report the message. We in our own words. நம்மளுடைய சொந்த வார்த்தைகள் என்ன சொன்னாங்கிறத நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதை நம்ம பயன்படுத்தி சொல்லுவோம். In our own words to another person. இன்னொருத்தருக்கு வந்து அவன் என்ன தெரிவிச்சாங்கிறத நம்ம சொல்லுவோம். To another speaker. Here, the actual words the speaker is being used. Here, actual words. We do not reproduce the actual words. Instead, we use our own words. We report the message of the speaker in our own words to another speaker. நம்ம என்னெல்லாம் கவனிக்க வேண்டியதா இருக்குன்னு சொன்னேன். We look into the reporting verb. Said இருந்ததுன்னா என்ன எழுதுவோம், says இருந்தா என்ன எழுதுவோம், said that. இது ஒரு சாதாரணமான வாக்கியங்கள். இதை வந்து நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தபடி கன்ஜங்ஷனான that உபயோகிக்கப்படுது. Conjunction that is being used. During this reporting verbs, you have seen a lot of sentences in the form of a word goal activity. Said that, says, say to. இது போன வார்த்தைகள்லாம் இருந்ததுன்னு ரிப்போர்ட்டிங் வேர்பானா நம்ம எப்படி உபயோகிப்போம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல, அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்னவா மாறுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சாரி. Then pronoun. Getting changed over here. இப்ப நான் ஐங்கிற வார்த்தை இருந்தா he or she உபயோகிப்போம். So first person becomes third person. Second person again becomes third person. Then saw this time. இப்பொழுது now அப்படிங்கிற வார்த்தை இருந்ததுன்னா then, yesterday, the previous day. இந்த 4 விஷயங்களையுமே நம்ம வந்து ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி மூலியமா பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்போம். அதுக்கு பொருத்தமான எக்ஸாம்பிள்ஸ் ஒரு உதாரணத்தோடையும் நம்ம அதை பார்த்துருப்போம் இல்லையா. அடுத்தபடியா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா டென்ஸ், காலம் வந்து மாத்தி எழுதப்படுது. If at all the reporting verb in the direct speech is said that, told மாதிரி வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கட்டாயமா இந்த வார்த்தைகள் வாக்கியம் என்ன எழுதப்பட்டிருக்கோ in the inverted commas in direct speech, the tense gets changed over there. Okay, so we'll see about this tense now. Then we'll see how it is being used for imperative sentences. அதாவது ஒரு அறிவுரை, ஒரு கேள்வி
வடிவத்துல இருக்கக்கூடிய வாக்கியம், இது மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்சஸ்க்கு நம்ம எப்படி டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தி எழுதுறோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. Share the screen. But all the sentence which is in direct speech is in simple present. சாதாரண நிகழ்காலத்துல இருக்கு. I live in Chennai. நான் சென்னையில் வசிக்கிறேன். Ramu said, I live in Chennai. Ramu said that he lived in Chennai அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியமானது இறந்த காலத்துல மாத்தி எழுதப்படுறது. So sentence which is in simple present, that is in direct speech. Actual words used by the speaker will be written within inverted commas. Yeah, exact words of the speaker would. So that would be transformed to indirect speech by changing the tense. Conjunction is used. Reporting verb is being changed. Right? All these things we need to keep in mind. They said we speak English. அவங்க சொன்னாங்க நாங்க ஆங்கிலம் பேசுகிறோம். We speak English. DS அப்படின்னா direct speech. IDS அப்படின்னா indirect speech. They said that they spoke English. அவங்க ஆங்கிலம் பேசினதாக அவங்க சொன்னாங்க. They said that they spoke English. இங்க பாருங்க, தேங்கிறது பர்சன். திஸ் இஸ் தி சப்ஜெக்ட் ஓவர் ஹியர். யார் சொல்றா? அவங்க சொல்றாங்க. இங்க நபருடைய பேர் இல்ல. ஒரு பன்மையான சப்ஜெக்ட். செட்ங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கு. ரிப்போர்ட்டிங் வேர்ப் இஸ் செட். So what is the, how do we tell it over here in indirect speech? We said that அப்படின்னு சொல்லுவோம். thatங்கிற கன்ஜங்ஷனை உபயோகிக்கிறோம். இங்க thatங்கிறது கன்ஜங்ஷன். C ன்னு எழுதுறேன். C stands for conjunction. Okay. We speak English. நாங்கள் ஆங்கிலம் பேசுகிறோம். We speak English. நாங்கள். நாங்கள்ங்கிற வார்த்தை என்னவா மாத்தி எழுதப்படும்? they. அவங்க ஆங்கிலம் பேசினதா அவங்க சொன்னாங்க. we is getting transformed to they. ஸோ போன செஷன்ல நம்ம பார்த்துருப்போம் என்னென்ன ப்ரோனோம் டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிறது, இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்னவா மாத்தி எழுதுவோம். அவங்க ஆங்கிலம் பேசினதா அவங்க சொன்னாங்க. நாங்கள் ஆங்கிலம் பேசுகிறோம். அவங்க சொன்னாங்க. அவங்க ஆங்கிலம் பேசினதா அவங்க சொன்னாங்க. we is getting transformed to they. So this is the pronoun that it has got transformed. Speak. Speak. Speak is the word which tells us in which tense it is in. எந்த காலத்துல எழுதப்பட்டிருக்குங்கிறத இதுதான் நமக்கு தெரிவிக்கும். நாங்கள் ஆங்கிலம் பேசுகிறோம். We speak English. Speak is in simple present. எந்த காலத்துல இருக்கு? simple presentல இருக்கு. It is in simple present. So one that is in simple present will get transformed to simple past. Speak is getting transformed to spoke. Right? Speak வந்து சாதாரண நிகழ்காலம். ஸ்போக்குங்கிறது இறந்த காலம் இல்லையா? ஸ்போக் இஸ் இன் சிம்பிள் பாஸ்ட். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. They spoke English. There is no change over here.
So we look into reporting verb, conjunction, RCP. P is nothing but pronoun. Bங்கிறது தேன்னு மாத்தப்பட்டிருக்கு. Tense. Speakங்கிறது spokeஆ மாத்தப்பட்டிருக்கு. இன்னொரு T, RCPT square. Another is time. Nowனா then. We speak English now அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். We spoke English then அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். After this English would have written then. பொழுது, அப்பொழுது, நேற்றைக்கு, இதுக்கு முந்தைய நாள், yesterday, the previous day. These are the words pertaining to time. So RCPT square. Remember this keyword that you need to keep in mind while you transform RCPT. RCPT square. Okay. T square. Time tense. சரியா? நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா உங்களுக்கு இது ஞாபகத்துல இருக்கணும். ஒரு விஷயத்தையும் மறக்க கூடாது. Reporting verb, conjunction, pronoun, time, tense. These five things we need to keep in mind. Okay. தொடர் நிகழ்காலத்துல இருக்கு அப்படின்னா past continuousக்கு அது மாத்தி எழுதப்படும். My sister said to me, I'm going to the market. என்னுடைய சகோதரி என்கிட்ட சொன்னா நான் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். My sister told me that she was going to the market. My sister said to me, I'm going to the market. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். I am going. I am going. I am going to the market. One moment. My sister said to me, I am going to the market. My sister told me that she was going to the market. Am going is getting transformed to was going. Point இருந்ததா என்னுடைய சகோதரி சொன்னா. My sister என்னுடைய சகோதரி என்கிட்ட என்ன சொன்னானா அவ மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்ததா அவ சொன்னா. Was going. Am goingங்கிறது was going. Present continuous is getting transformed to past continuous. Okay. Am going, was going. காலம் வந்து இங்க தொடர் நிகழ்காலத்துல இருந்து தொடர் இறந்த காலத்துக்கு மாத்தி அமைக்கப்படுது. யார் போயிட்டு இருக்கா? I am. So it is getting transformed to she. அவள் மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருந்ததாக அவள் சொன்னாள். Because it is my sister in subject place. என்னுடைய சகோதரி சொல்றா. ஒரு ஆணா பெண்ணா? பெண். அதனால இங்க என்ன ஆகுது? We are using pronoun as she over here. அதனாலதான் இங்க sheங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோம். Present perfect. முற்று பெற்ற நிகழ்காலம் வந்து தொடர் முற்று பெற்ற நிகழ்காலத்துல இருக்கக்கூடியது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு எழுதப்படுது. Sheila said, I have seen Taj Mahal. Sheila said that she had seen the Taj Mahal. I have seen the Taj Mahal. Sheila said that she had seen the Taj Mahal.
Sheila said, I have seen the Taj Mahal. In indirect speech, we'll say it as Sheila said that she had seen. I have seenங்கிறது present perfectல வரும். Had seenங்கிறது past perfectல வரும். கரெக்டா? நம்ம tenses ஏற்கனவே பார்த்திருக்கோம். So I hope that you'll be able to correlate it. அதை வந்து ஒப்பிட முடியும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு. She had seen the Taj Mahal. Simple past gets transformed to past perfect. இறந்த காலம் வந்து முற்று பெற்ற இறந்த காலத்துக்கு அது மாத்தி எழுதப்படுறது. Simple present gets transformed to simple past, whereas simple past gets transformed to past perfect. Okay. Direct speech. Priya said, I lived in Trichy. நான் திருச்சியில வசிச்சேன் அப்படின்னு பிரியா சொன்னா. பிரியா said that she had lived in Trichy. அவள் திருச்சியில் இருந்ததாக பிரியா சொன்னாள். பிரியா said that she had lived in Trichy. இங்க livedங்கிற வார்த்தை இறந்த காலத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. Lived is in simple past. Now when it is getting transformed to, when it is being written in indirect speech, it will be written as had lived. இருந்ததாக, வசித்ததாக. We have said that thatங்கிற conjunction உபயோகிக்கப்பட்டிருக்கு. அவள் pronoun வந்து உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஐங்கிற வார்த்தை ஷீங்கிற pronoun-ஆல மாத்தி எழுதப்பட்டிருக்கு. Had lived is in simple past. It is getting transformed to past perfect. She had lived in Trichy. Okay. தொடர் இறந்த காலம் past continuous is transformed to past perfect continuous in indirect speech. My mother said I was praying since morning. கார்த்தாலேருந்தே நான் வேண்டிட்டு இருந்தேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. My mother said that she had been praying. காலையில இருந்து கடவுள்கிட்ட வேண்டியிருந்தா இறைவன்கிட்ட வேண்டியதா எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. My mother said that she had been praying since morning. Was praying past continuous. Okay. Was prayingங்கிற வார்த்தை past continuous. Had been praying வேண்டினே இருந்ததாக எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. Was praying is in past continuous. It is being transformed to past perfect continuous. Had been praying. இதான் இதுக்கான எக்ஸாம்பிள். Past continuous getting transformed to past perfect continuous in indirect speech. எங்க அம்மா சொன்னாங்க. அதனாலதான் இங்க pronoun-ஆன she உபயோகிக்கப்படுது. சரியா? Past perfect, if at all the sentence in direct speech itself is in past perfect, it gets transformed to, there is no change. It will be in past perfect itself. The boy said, I had passed exams with distinction. நான் distinction உடன் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். The boy said that he had passed the examinations. இங்க pronoun மட்டும் தான் மாத்தி எழுதப்படுது. நீங்க கவனிச்சீங்கன்னா I had passed இருக்கு இல்லையா? இது indirect speechல மாத்தி எழுதுறது என்னது? He had passed. Instead of using this word I, it is being replaced with this pronoun he. Other than that, it is the same. I had passed, he had passed. The manner in which we are writing it. So past perfect will be written in past perfect itself. No change except the pronoun gets changed. Past perfect continuous
Again, it is in past perfect continuous itself. The teacher said to students, ஆசிரியர் மாணவர்களிடம் சொன்னார், I had been watching you. நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன். I had been watching you. உன்னை நான் பார்த்துட்டே இருந்தேன். Past perfect continuous. The teacher told students that ஆசிரியர் மாணவர்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, அதுக்காக தான் இந்த தட்டுங்கிற கன்ஜங்ஷனே உபயோகிக்கிறோம். She had been watching them. நான் உங்களை பார்த்துட்டே இருந்தேன். அவங்க உங்களை பார்த்துட்டே இருந்ததாக ஆசிரியர் சொன்னாங்க. யூங்கிற வார்த்தை இங்க வந்து தெம்ங்கிற வார்த்தையால மாத்தி எழுதப்பட்டிருக்கு. பிகாஸ் இட் இஸ் பீன் ரெஃபர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். ஸோ இட் இஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ யூ ஹியர் இட் இஸ் ரெஃபரிங் டு அ ப்ளூரல் ஃபார்ம். அதனாலதான் தெம்ங்கிற வார்த்தையை இங்க உபயோகிச்சிருக்கோம். ஆசிரியர் ஒரு மாணவர்கிட்ட சொல்லல, மாணவர்கள்ட்ட சொல்றாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் த ரீசன் தி வேர்ட் யூ இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம் டு தி ப்ரோனவுன் தெம். அவங்கள பார்த்துட்டே இருந்ததாக ஆசிரியர் சொன்னாங்க. Okay, so we have seen the various forms of sentences that is in direct speech. அதாவது வெவ்வேறு காலத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாத்தி எழுதப்படுறதுங்கிறத பார்த்துட்டோம். கரெக்டா? So we'll now have a look into multiple choice questions. Okay. Multiple choice questions is pertaining to my birthday letter. It includes questions about the story as well as the determiners. இது ரெண்டுமே கேட்கப்பட்டிருக்கும் இதுல. Nehru was in Dash when he wrote letter. Cellular jail, Sabarmati Ashram, Naini prison. அந்த கடிதம் எழுதின போது அவர் எங்க இருந்தார்? Both his meaning is very much visible. Right? Second question. The letter was written on எப்போ எழுதப்பட்டது இந்த கடிதம்? 26 June 1930, 26 October 1930, 28 October 1930. பார்த்தா மாதிரி இருக்கு, ஆனா என்னங்கிறது எக்ஸாக்டா மறந்து போயிடுது. 1930ங்கிறது உறுதியானது. 26 அக்டோபரா, 26 ஜூனா, 28 அக்டோபரா, அது நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லணும். Third question. Nehru usually gives his daughter on her birthday gifts, good wishes and presents, clothes. பொதுவா நேரு வந்து தன்னுடைய பொண்ணுடைய பிறந்த நாளுக்கு என்ன கொடுப்பாங்க? பரிசுகளா, துணிமணிகளா, இல்ல நல்ல வாழ்த்துக்களும் பரிசுகளுமா, அன்பளிப்புமா கொடுப்பாரா? What he usually presents his daughter on her birthday? Fourth one. Nehru disliked doing writing letters. He dislikes writing letters, sermonizing and giving advice. சொற்பொழிவுகளும் அட்வைஸ் கொடுக்கறது அவருக்கு பிடிக்காதா, இல்ல புத்தகங்கள் படிக்கிறது பிடிக்காதா? இதாவது கேள்வி. ஸ்டோரி ஆஃப் டேஷ் ஃபேசினேட்டட் இந்திரா as a child. குழந்தை பருவத்துல இருக்கும்போது இந்திராக்கு யாருடைய கதை வந்து அவங்கள ரொம்ப ஊக்குவிச்சது, அவங்கள வந்து ரொம்ப வியக்கத்தக்க இடத்துல வந்து அது கொண்டு விட்டது? ஜோன் ஆஃப் ஆர்க், அக்பர் ஆர் ஸ்டோரி ஆஃப் காந்தி? இவங்க மூணு பேர் யாருடைய கதையை வந்து இந்திரா வந்து ரொம்ப வியக்க வச்சது? இஸ் இட் ஜோன் ஆஃப் ஆர்க், ஜோன் ஆஃப் ஆர்க், அக்பர் ஆர் காந்தி?
சிக்ஸ்த் கொஸ்டின். இப்போ இனிமே வரப்போற கேள்விகள்லாம் டிட்டர்மைனஸ் பேஸ் பண்ணி தான். தேர் ஆர் டேஷ் பிளேட்ஸ் ஆன் தி டேபிள். மேஜை மேல இத்தனை தட்டுகள் இருக்கு. ஃபிஃப்த் பிளேட்ஸ், ஃபைவ் பிளேட்ஸ், இல்ல ரெண்டுமே செய்தான், ரெண்டுமே உபயோகிக்கலாமா? வெதர் போத் ஆர் ரைட் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் செகண்ட் ஒன். ஏபிசி. கார்டினல் நம்பர் வருமா, ஆர்டினல் நம்பர் வருமா? இந்த கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு வரணும்னா கார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கார்டினல் நம்பர் கார்ட்ஸ், அந்த வார்த்தையிலேயே கார்டு. ஒரு சீட்டு கட்டுல எத்தனை கார்டு இருக்கும்? 52 கார்டு இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்றோம்? இதை நம்ம ரிலேட் பண்ணிக்க பண்ணிக்க ஈஸியா வந்து கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து கார்டினலா ஆர்டினலா, அந்த இடத்துல எது பொருத்தம் பொருந்தும், இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். The assistant didn't give dash information. The assistant didn't give many information, much information, few information. Many, much, few. Eighth one. I bought dash book which you said yesterday. நேத்திக்கு நீ சொன்ன இல்லையா, அந்த புத்தகத்தை நான் வாங்கி வந்தேன். ஸோ ஏற்கனவே ஒரு விஷயத்தை பத்தி சொல்லப்பட்டது தான் என்ன ஆர்டிக்கலை நம்ம பயன்படுத்துவோம். ரேண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றோம்னா என்ன ஆர்டிகல் உபயோகிப்போம்? ஏற்கனவே அந்த விஷயத்த பத்தி பேசும் நபருக்கும் கேட்கும் நபருக்கும் எந்த விஷயத்த பத்தி பேசப்படுதுங்கிறது தெரிஞ்சிருக்குன்னா அப்ப எந்த ஆர்டிக்கலை நம்ம உபயோகிப்போம்? ஆனா, அவ, தவ. And the. Three articles. I bought dash book which you said yesterday. நேத்துக்கு நீ எந்த புத்தகத்தை பத்தி சொன்னியோ அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன். Ninth question. Once upon a time there lived dash king. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். இந்த மாதிரி எத்தனை கதை நம்ம படிச்சிருப்போம் இல்ல? அ and the. ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். சிங்கிளா இருந்தவனுக்கு தானே அவும் ஆனும் வரும். இங்க வந்து நம்ம என்ன பொருத்தமா சொல்லலாம்? ஒரு ராஜா இருந்தாராம். ராஜா பத்தி நமக்கு தெரியுமா? கான்சனன்ட், வவல் இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்பதான் நமக்கு அது இந்த பதில்னு சொல்ல முடியும். திஸ் இஸ் டேஷ் ஹவுஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும். என்னுடைய வீடு. திஸ் இஸ் ஆர் ஹவுஸ். திஸ் இஸ் மைன் ஹவுஸ். நன். எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கொடுத்தா ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? திஸ் இஸ் மைன் ஹவுஸ், திஸ் இஸ் ஆர் ஹவுஸ், திஸ் இஸ் நன். அதாவது நன்னா இந்த எந்த ஆப்ஷனுமே கிடையாது சொல்ல விடுங்க. Difference. In today's session, we have seen direct and indirect speech in various tense forms. வெவ்வேறு காலங்களில் வந்து எப்படி நம்ம அதை டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்துறோங்கிறத பார்த்துருப்போம். Just remember this keyword RCPT square when it comes to transforming a given sentence from direct to indirect speech. எல்லா வாக்கியங்கள்லயும் டைம் சம்பந்தமான வார்த்தைகள் இருக்குமானா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஸ்டில் யூ நீட் டு லுக் இன்டு இட். அதை வந்து கவனமா பாருங்க. ஓகே, I'll end the session over here. We will again meet in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.